வீணா போன அண்ணன் அமெரிக்கா வாள வச்சுக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னா, அங்க இருந்து சவுண்ட் வரும். எது? அமெரிக்கால இருந்து சவுண்ட் வரும். நாங்க தான் எல்லாரையும் வாழ வைக்கிறோம். என்ன நீ இப்படி கேட்கிற? அப்படிம்பாய்ங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, டாலரையும், ஆயுதத்தையும் வச்சுட்டு மிரட்டி எடுப்பான். ஒண்ணு பொருளாதார ரீதியா, இல்ல ராணுவ ரீதியா. ஆனா இந்த ட்ரேட் வார ஆரம்பிச்சு, அது 2க்கும் இந்தியா ஆப்பு வச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலை. இந்தியாவ தூக்கி தலையில வைக்கிறது அப்படின்னு நம்ம ஆட்கள் கீழ வந்து திட்டுவார்கள். ஆனா எதார்த்தமான உண்மை அதான். அதத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். பொதுவாவே இந்தியா ஒரு பிள்ளையார் சொல்லி போடும். அத ஸ்ட்ராங்கா உலகம் பின்பற்றும். அப்படியே பின்பற்றல அப்படின்னு கேட்கக்கூடாது. அவன் அவன் ஸ்டைலுக்கு ஏத்தாப்புல மாத்திக்குவாங்க. சீனாவ எப்புட்றா அடக்குறது அப்படின்னு கேட்டா, முடியலையே மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ணிட்டான். இனி மார்க்கெட்ல உள்ள பிளேயர்களுக்கெல்லாம் சப்சிடிலாம் குடுத்து கொண்டு வந்து வைக்கணும்னா, அவன் போய் யோவ் நான் அங்க இருந்தே வாங்கி வித்துக்கிறேன். எனக்கு தேவை மார்ஜினு. அத நானே செஞ்சு வித்தா என்ன? சீனா கிட்ட வந்து வாங்கி வித்தா என்னன்னு, டோட்டலாவே வந்த வேலைய விட்டு சமயக்காரனாவே மாறிட்டீங்களேடாங்கிற மாரி, ஒவ்வொரு நாட்டு வர்த்தகத்தையும் கெடுத்து வச்சிருந்தான். அந்த காலகட்டத்துல தான் இந்தியா ஒரே போடா போட்டுச்சு. எப்படி போட்டுச்சு? இன்வெஸ்ட்மென்ட்கள். அதாவது இந்தியாவோட எல்லைய பகிரக்கூடிய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் 1க்கு 4 தாட்டி நாங்க ஸ்க்ரூட்டனி பண்ணுவோம் அப்படின்னு. ஏலே இப்படி ஒரு சட்டத்த உலகத்துல நாங்க கேள்விப்பட்டதே இல்லையேடா! அப்படின்ட்டு ஊர் உலகமே தெரிச்சிருச்சு. நம்ம அப்படி ஒரு சட்டத்த போட்டு இன்வெஸ்ட்மென்ட்ட முதல்ல முடக்கணும். அடுத்து அப்ளிகேஷன தூக்கி விட்டோம். ஏலே செல்ஃபோன்ல தூக்குனா பார்டர்ல உள்ள பைப்ல எப்புட்றா பின்னாடி ஓடுவேன் அப்படின்னு கேட்டாய்ங்க. பார்டர தாண்டியும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஆஹா! இது அற்புதமான விஷயமா இருக்கேன்னு அவன் ஸ்டைலுக்கு இதே தடைய ஃபாலோ பண்ணாய்ங்க. அண்ணன் அமெரிக்காவும் நம்மள தான் ஃபாலோ பண்ணான். என்ன ஒண்ணு அவன் ஸ்டைலுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டான். தடை போடுவேன். இல்ல வித்துட்டு போ. அவன் தான் எல்லாத்தையும் புடிங்கிற ஆளாச்சே. நம்ம ஒரேடியா பத்தி விட்டோம். அவன் வித்துட்டு போ, வித்துட்டு போ, வித்துட்டு போன்னு இன்ன வரையும் டிக்டாக்கோட மல்லு கட்டுறான். அதுக்கு நம்ம ஒரு பிள்ளையார சொல்லி போட்டோம். இம்மீடியட்டா பிசினஸ் முடிஞ்சிரும். ஆனா நம்ம போட மாட்டோமே. உனக்கு மைலேஜுக்கு நாங்க உட்கார்ந்து திட்டம் போடுவோமா? அப்படிங்கிற மாரி நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதே போல தான் இப்ப ட்ரேட் வார்லயும் வச்சு செஞ்சு விட்டோம். ட்ரேட் வார் ஆரம்பிச்ச காலகட்டத்துல பெரிய அளவு நாடுகள் என்ன பண்ணுச்சுங்க, நான் உன்ட்ட இருந்து போயிங்ல விமானம் வாங்கிக்கிறேன். எத்தனடா? எத்தன வேணாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னாய்ங்க. கடைசியில ட்ரேட் வார்ல 15% அப்படின்ட்டாய்ங்க. ஐரோப்பாவ பொறுத்தவரையும், ஐரோப்பா தலைவர் போய் 15% கையெழுத்து போட்டுட்டாய்ங்க. உள்ளூர்ல ஒவ்வொரு நாட்டிலயும் அந்தந்த தலைவர்கள், "சீ! சீ! இது ஒரு விஷயமே கிடையாது. இத நம்ம திரும்ப திரும்ப பேசி பேசி வழிக்கு கொண்டு வந்துருவோம்." எங்க 15லேருந்து 5க்கு கொண்டு வந்துருவோம். நமக்கு தெரிஞ்சு அது நடக்கணும்னா ட்ரம்ப் வீட்டுக்கு போணும். அப்ப குறைஞ்சது ஒரு 3 1/2 வருஷமா ஆமா 3 1/2 வருஷத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணி தொலையணும். எல்லா பேரும் 15% ரொம்ப தானடா அப்படின்னு கேட்டா, ரொம்ப தான் வேற வழி இல்ல பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து விமானத்த வாங்குறது, நேச்சுரல் கேஸ வாங்குறது, "இல்லடா இது பகல் கொள்ளையா இருக்கு" அப்படின்னு தலைய பிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல தான் இந்தியாவுக்கு 50% ஆமா. உன்னோட பரம எதிரி சீனாவுக்கு எத்தன பெர்சன்ட்னா, அத பத்தி இப்ப பேச்சு கிடையாது. போ, பேசாம போ அப்படிங்கிற மாரி இந்தியா டக்குனு ஒரு விஷயத்த பண்ணுச்சு. முதல்ல இந்தியா அடிச்சது அமெரிக்காவுக்கு வலிக்கக்கூடிய இடத்துல. ஒரே நேரத்துல. எங்க கை வைப்போம்? டாலரையும், ஆயுதத்தையும் கை வச்சோம். ஆயுதத்த பொறுத்தவரை அமெரிக்காவோட இருந்த எல்லா ராணுவ டீலையும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி, பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி ஏஜென்சிக்கு சொல்லிட்டு போல. ஏஜென்சி அத பிக்கப் பண்ண. முடிஞ்சு போச்சா? அதுக்கடுத்து அப்படிங்கிறது பிரிக்ஸ தூக்கி உள்ள வச்சுட்டோம். டாலர சேலஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது தான். இத 2யும் பேர் சொல்ல விரும்பாத அதிகாரிய வச்சு சொன்னோமான்னு கேட்டா, செயல்லயே இறங்கிப்புட்டோம். எப்படி இறங்கிப்புட்டோம்? நேரா ரஷ்யாவுக்கு போறது, சீனாவுக்கு போறது, நம்ம டீம் ரஷ்யாவுக்கு போறது. பிரேசில் நான் அமெரிக்காக்காரன் சொல்றான், "பிரேசில் நீ ட்ரேட பத்தி பேச வா. ஃபோன் கூட போடு. நேர்ல கூட வர வேணாம். நீ ஃபோன் கூட போடு. நான் உன் ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னாரு. ஆனா, இந்தியா போட்ட போர்ட்ல பிரேசிலும் இந்தியா பின்னாடி வந்து நின்னுகிட்டு, லூலாவ பொறுத்தவரை, "இல்ல மாப்ள நீ டயட் கோக் குடிச்சிட்டு என்னத்தையோ விளையாண்டுக்கு திரி போ" அப்படின்னு சொல்லி பத்தி விட்டாரு. அடுத்ததாக தான் சிறப்பான சம்பவம். இந்தியா போட்ட பிள்ளையார் சொல்லி என்ன டிஃபென்ஸ பூரா கேன்சல் பண்றோம் அப்படின்னு. ஒட்டுமொத்த டிஃபென்ஸையும் கேன்சல் பண்ண மாட்டோம். ஏதோ 1, 2 வச்சு விளையாடுவோம் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதே மாரி 1, 2 கேன்சல் நம்மளும் பண்ணிட்டா இப்ப என்ன? அப்படிங்கிற மாரி ஐரோப்பால இருந்து பக்கத்துல உள்ள 51வது ஸ்டேட் வரையும் ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எது? கனடா வரையும் ஆரம்பிச்சுட்டாய்ங்க. F-35 தான் அதுல சிக்கி செதறுது. எங்க இருந்து? ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, கனடா அப்படின்னு வரிசையா பத்த வைக்கிறாய்ங்க. கனடாலாம் 72 விமானத்த கேன்சல் பண்ணு போ அப்படின்ட்டாய்ங்க. என்னடா இப்படி பேசுறீங்க? பயம் விட்டு போச்சா? அப்படின்னு கேட்டா, 51வது மாகாணம் எதுக்குடா காசு குடுத்து வாங்கணும்? அதுக்கு பதில் சொல்றா அப்படின்ட்டாய்ங்க. இப்ப போய் சட்டமா பேசிக்கிட்டு இருக்க முடியும்? நீ இணஞ்சா நான் குடுக்க போறேன். நான் பேச முடியும்?
சுவிட்சர்லாண்ட பொறுத்தவரையும் இவனுங்க பண்ணாத அசிங்கமே கிடையாது. காரணம் என்ன? அங்கேயும் டாரிஃப் ஏகபோகத்துக்கு போட்டு விட்டாச்சு. 39% அப்படின்னு போட்டு விட்டாச்சு. நான் என்னடா பாவம் பண்ணேன்? இன்னும் உன்னைய ஒரு ஸ்டாண்ட் எடுக்க சொன்னேன்ல. ஆனா நீ இன்னமும் அந்த நடுநிலை ஸ்டாண்ட்லயே நிக்கிற அப்படின்னு சொல்லி வம்பிழுத்தாய்ங்க. வம்பிழுத்ததோட விளைவு, நீ சுவிட்சர்லாந்துல இருந்து டீம் போய் உட்கார்ந்து பேசுச்சுன்னா அது வேற மாரி. அங்கிருந்து பிரசிடென்ட்டே கிளம்பி போயிட்டாரு. இல்லையே அது ஒரு அம்மா நீ அவருங்கிற அப்படின்னா, அம்மாவ தான் சொல்லிப்புட்டேன். இப்ப என்ன இருக்கு? அந்த அம்மாவ ட்ரம்ப் பார்க்கல. பிஸியா இருந்துட்டாராமா. இவ்வளோ சேட்ட பண்ணும்போது அமைதி காத்தாய்ங்க. இப்ப இந்தியா அடிச்ச ரூட்ட காட்டவும், அதே ரூட்ல வண்டிய விட்றேன்ட்டாய்ங்க. பொதுவாவே இந்த மாரி நேரங்கள்ல என்ன பண்ணுவாய்ங்க, ஐரோப்பாவ பொறுத்தவரை எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தாது. அந்த பகுதிகள்ல உள்ள பயப்புள்ளைங்க பூரா டக்குனு உள்ளூர்ல கத்த ஆரம்பிச்சுருவாய்ங்க. எப்படி? முதல்ல இந்த டிஃபென்ஸ் டீல தூக்கி போடு. அதுலயும் இந்த F-35 வாங்குறதாக இருந்துச்சுல்ல 9 பில்லியனுக்கு மேல ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர கையெழுத்து போட்டு வச்சிருக்கல, அத அப்படியே கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுருன்ட்டாய்ங்க. அந்த பயல்ட்ட இருந்து ஒத்த விமானம் கூட கிடையாது. யூனிட் 9 வாங்குறதாக ஏதோ கணக்கு வச்சிருக்காய்ங்க. 9ஓ 36ஓ 50% டாரிஃப் போட்ட பயப்புள்ளையோட பேலன்ஸ் ஷீட் எல்லாம் உத்து உத்தெல்லாம் பார்க்க முடியாது. முதல்ல அத கேன்சல் பண்ணு அப்படின்னு சுவிட்சர்லாந்துல ஒத்த கால்ல நிக்கிறாய்ங்க. முடிஞ்சு போச்சா? ஸ்பெயினுக்கு கேட்கவே வேணாம். எங்க ஊர் மாடு முட்டி நீ பார்த்தது இல்லல்ல, அந்த மாரி உன்னைய முட்டி தள்ளுறேன்டா. முதல்ல உன்னோட F-35 முட்டி தள்ளுறேன்னா, அவன் ஒரு பக்கம் ஒத்த கால்ல நிக்கிறான். இது பூரா எப்ப? இந்தியா அடிக்க ஆரம்பிச்ச ஏன் ஒரு 2 நாள் முன்னாடி பண்றது? அட்லீஸ்ட் 2 மணி நேரம் முன்னாடி பண்றது? இல்லையே. அமெரிக்கா வரையும் போய் அசிங்கப்பட்டு திரும்பி வந்து பேசாம உம்முன்னு தானே உட்கார்ந்துட்டு இருந்தாய்ங்க. வீட்ல சண்டைன்னா ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு நுழையும்போதே உர்ருன்னு வந்து பேசாம சிஸ்டத்த பார்த்துக்கிட்டே இருப்பாய்ங்க. "ஏலே ஆன் பண்ணிட்டு பார்றா" அப்படின்னு நம்ம தான் தட்டி விடணும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆஃபீஸ் பிரச்சனை இல்ல, வீட்டு பிரச்சனை. அந்த மாரி உம்முன்னு போய் தான் உட்கார்ந்தாய்ங்க. ஒரு பய திருப்பி அமெரிக்காவ மிதிக்கல, அடிக்கல, குதிக்கல. ஆனா இப்ப இந்தியா ரூட்ட போட்டதுக்கப்புறம் கெட்டியா புடிச்சுக்கிட்டாய்ங்க. சும்மாவே F-35 ரிமோட் இல்லாத டிவி. இது ஒரு காரணம் போதும்ல. "ஏலே நீ ரிமோட்ட தந்தா தான் நான் வாங்குவேன். டாரிஃப்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல" அப்படின்னு பேசலாம்ல. இப்போ ரஷ்யா, உக்ரைன் யுத்தமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணணும்? சீனாவ நோக்கி போணும். இல்ல ரிட்டயர்ட் ஆகி வீட்ல உட்கார முடியுமா? அப்பா ஒரு பெரும் யுத்தத்த முடிச்சுட்டேன். நோபல் பிரைஸ மட்டும் குடுங்களேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்து விளையாட போறாரா என்ன? அப்படிலாம் கிடையாது. அடுத்த யுத்தத்த ஆரம்பிக்கணும்னா எல்லா பேர்லயும் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். செஞ்சு வச்ச சேட்டையெல்லாம் சரி பண்ணணும். அப்ப அவன் ரிமோட் கேட்பான். ஏன்டா நவீனமான ஒரு ஃபைட்டர் ஜெட்டும்ப. ஆனா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு குடுப்ப. சரி கருமம் வாங்கி வச்சோம்னா கடைசில யுத்த காலங்கள்ல புறப்படும்போது கூட உன்கிட்ட இருந்து அனுமதி வாங்குற மாரி மாறி போயிருது. அதுக்கு வாங்காமயே இருந்துரலாமே! இத இப்ப எல்லா பயலும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவாய்ங்க. இனிமே F-35 திருப்பி களத்துக்குள்ள அதாவது மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போணும் அப்புட்ன்னா, ஒண்ணு ரிமோட்டோட கொண்டு போணும். இல்ல அப்புட்ன்னா பெரிய அளவுல டிஸ்கவுண்டோட கொண்டு போணும். இல்ல அப்புட்ன்னா, அமெரிக்கா ஒரு சகுனி F-35 பேர மாத்தி என்னத்தையாவது செய்வான். பேர மாத்தி, அரசியல் மாத்தி ஏதாச்சும் செய்வான். ஆனா கொஞ்ச காலத்துக்கு அதோட வருமானத்த மறந்து தொலைச்சிற வேண்டியதுதான். 50% போட்டேல்ல, வச்சு செஞ்சுட்டோமா, அப்படிங்கிற மாரி தான். இந்தியா ரூட்ட காட்ட, அந்த ரூட்ல டம்முன்னு நேத்து வரையும் சும்மா கிடந்தவன்லாம் இன்னைக்கு ஜல்லுன்னு ஹை ஸ்பீட்ல போய்க்கிட்டு இருக்காய்ங்க. அமெரிக்கா தன்னோட புத்திய மாத்திக்கணும். அமெரிக்காவோட புத்தி என்ன? இப்ப கூட அங்க உள்ள ஆட்களே பேசிக்கிட்டு இருக்கார்கள். இந்தியா மாட்டிக்கிச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவ பொறுத்தவரையும் பெரிய அளவு பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம மட்டும் என்ன தாலி கட்டி குடும்பம் நடத்த கூப்பிட்டோம். நீயா சீனாவ அதற்க குதிச்சுக்கிட்டு வந்த. ராணுவ கூட்டணிலாம் கிடையாது. முதல்ல குதிச்சு நில்லு. உன்னையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நாங்க நம்ப மாட்டோம். முதல்ல இந்த ராணுவ கூட்டணி மைண்ட தூக்கு. அதுவும் ராணுவ கூட்டணிய உருவாக்கி உலகம் பூரா ரவுண்ட் அடிக்கிறதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்துனோம். நம்ம ஒண்ணும் நம்பல. வந்தவன உள்ள விட்டோம். அவ்வளவுதானே ஒழிய, இவுங்க வந்து தான் கிழிப்பாங்கன்னுலாம் கிடையாது. சீனாவ கிழிக்கிறதுக்கு நம்மளே போதும். சீனா, பாகிஸ்தான்னு 2 பயம் நமக்கு எதிரி. டெம்பரவரியா எத்தனை எதிரி வந்தாலும் சரி, எல்லா பயலுக்கும் டிக்கெட்ட கிழிக்கக்கூடிய வலிமையான ராணுவம் இந்தியா கிட்ட இருக்கு. அதே போல வர்த்தகத்த காப்பாத்தவும் வலிமையான தலைவர்கள் இந்தியாக்குள்ள இருக்கார்கள். இதுல கட்சி வேறுபாடுலாம் கிடையாது. நான் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இந்தியா வலிமையா தானே இருக்கு. இல்லேன்னு நீயே 1000 தட்டி திட்டியிருக்கியே அப்படின்னு கேட்டா, மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணிக்கணும். இருந்ததிலே இப்ப ரொம்ப வலிமையா இருக்கும். இந்த காலங்கள்ல ட்ரம்போட தாத்தாவோ, இல்ல ட்ரம்போட பேரனோ யார் வந்தாலும் சரி, இந்தியா அடிச்சு ஆடுங்கிறத களத்துல நின்னு நிரூபிச்சிருக்கோம். வரும் நாட்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கூடுதலான சிக்கல். நம்ம ஓபியோட வந்துருவோம். பயபுள்ள அட்மிட் ஆகுறது எதார்த்தமான உண்ம.